முத்து மீனாவை பத்தி as a couple-ஆ எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க? மனோஜ் நீ பேசு. ஆக்சுவலா இவங்க 2 பேரும் எனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். எதுக்குடா? என்னால தானே அவங்க 2 பேருக்குமே கல்யாணமே ஆச்சு. இல்லனா இவனுக்குலாம் யாரு பொண்ணு கொடுப்பா? இன்னைக்கு டைம்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா முத்து மீனா வீட்டுக்கு திரும்பி வந்துடுறாங்க. ரோகிணியுமே இருந்துட்டு இப்போ வந்து போனப்போ இருந்த சந்தோஷம் இப்போ இல்லையே, வீட்டில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு மீனா பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் நடந்த பற்றி நீங்கள் எதுக்கு கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ரோகிணியுமே இருந்துட்டு நம்ம பர்சனல் விஷயத்தில் வந்து தலையிட்டால் வந்து கோவம் வரும், இது தெரியுதில்ல இப்போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபங்க்ஷனுக்கு வந்து ஸ்ருதியோட அம்மா எல்லாருமே வந்திருக்காங்க. அப்போ வந்து நான் மீனாக்கு வந்து வளையல் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படிங்கிற விஷயத்தை சொல்கிறாங்க. விஜயா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வரதுக்கு பெரிய மனசு வேணும், சிலர் வந்து வெறுங்கையை வச்சுட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி மீனோட அம்மாவை இன்சல்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அந்த வளையலை வந்து மீனாட்ட கொடுக்குறாங்க. ரொம்பவே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி மீனா வாங்கிக்கிறாங்க. அந்த வளையலை வந்து ஸ்ருதியோட கையிலையும் போட்டு விட்டுறாங்க. அண்ணாமலை பார்த்திங்க அப்படின்னா தனக்கு வந்து பொருள் கூட இன்னொரு மறுமணம் கொடுக்குறது மீனால் மட்டும் தான் முடியும் நம்ம சொல்கிறாங்க. அடுத்த வாரம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்ருதி ஒரு டாஸ்க் மாதிரி வைக்கிறாங்க. மீனா கப்பில் வந்து ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கிறத சொல்கிறாங்க. மனோஜ் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தான் 2 சொல்லணும்னு சொல்கிறாங்க. எதுக்கு அப்படின்னு மட்டும் கேட்க மீன் நான் இல்லைன்னா வந்து கல்யாணம் பண்ணதுக்கு அவங்களுக்கு யாரா பொண்ணு கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை பார்த்து விஜயமா சிரிக்க